அவர்களது தகவலை கேட்போம். வணக்கம். மூவருடைய கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி. நன்றி. அவருடைய கவிதையும் இயற்கையின் இறப்பும் பிறப்பும் இயற்கையானது தானே. இதையும் சந்தோஷம் வரைக்க சந்தோஷமா இருப்போம், கவலை வரைக்க கவலைப்படுவோம். நன்றி, நீங்க தொடருங்க. நன்றி. வணக்கம். சிவாஜி ஸ்ரீதரன். தகவல் 484. கருப்பு கவுனி அரிசி. இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் நம் உடலை பருமலில் இருந்து பாதுகாக்கின்றது. மேலும் இதில் உள்ள ஏராளமான நார்ச்சத்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நீக்கி வாழ்வு அல்லது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கின்றது. இருப்பினும் இதை தினமும் உட்கொள்வதில் எந்த தீங்கும் இல்லை. கருப்பு கவுனி அரிசியை மருத்துவ குணங்களை கொண்ட இந்த அரிசியை சீனாவில் அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு காலத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. சீனாவில் இந்த அரிசியை தடை செய்யப்பட்ட அரிசி என்கின்றார்கள். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஒரு காலத்தில் இதன் மகத்துவம் அறிந்து மக்கள் பயன்படுத்த தொடங்க அரிசி தட்டுப்பாடும் ஏற்பட்டது. பொதுமக்கள் இந்த அரிசியை கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டது. இன்று வரை சீனாவில் தடை செய்யப்பட்ட அரிசி என்றே இதை மக்கள் அழைக்கின்றார்கள். ஆந்தோஷானின் என்னும் நிறமியை கொண்டுள்ளது. இந்த நிறமிகள் இதயம், மூளை மற்றும் இரத்த குழாய்களில் செயற்பாடுகளை மேம்படுத்துகின்றது. இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இந்த அரிசியை, கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துகின்றீர்களா? இது என்ன விலை என்பதனையும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஒரு முறை என்னுடைய உணவகத்தில் இந்த அரிசியை சாப்பிட்டிருக்கின்றேன். ஒரு கொஞ்சம்தான், ஒவ்வொரு தரம் ஒரு 10 சோறு எடுக்கிற அளவுக்குத்தான், குறைவாகத்தான் இருந்தது. நாங்களும் கொஞ்சம்தான் 4 மணிக்கு சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல தவிடோடையும், மற்ற தவிடு ஒரு சொட்டு கூட நீக்க இல்லை. அவங்க அப்படியே சமைத்து வைத்திருந்தவே. ஆகவே சுவையாக இருந்தது, ஆனால் சாப்பிட கஷ்டமாகவும் இருந்தது. ஆகவே உங்களிடமும் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன். இது நான் அண்மையில்தான் ஒரு வாசித்த போது இப்படி ஒரு அரிசி இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கின்றது, இது பயன்பாட்டில் அந்த காலத்தில் இருந்திருக்குது என்றதையும் அறிந்து கொண்டேன். ஆனால் எங்கட நாட்டில், எங்கட அப்பா வயல் விளைச்ச காலத்தில் நான் இந்த நெல்லை, கருப்பு கவுனி என்ற அரிசி வரக்கூடிய நெல்லை பயிரிட்டது கிடையாது. அங்கே சீனட்டியான் என்று சொல்லி ஒரு நெல்லைத்தான் எங்களோட அப்பா கூடுதலாக நாங்கள் சாப்பிட்றதற்கண்டு ஸ்பெஷலாக விதைப்பேர். இப்படியான விடயங்களை தெரிந்து கொண்ட விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அறியாதவை தெரியாதவை தேடலில் கிடைத்த தெளிவு என்று கூறி பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளுங்கள். நாளை நான் ஒரு வேலையை. சரி, வாங்கோ பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மணி. எனக்கு உண்மையில கவுனி அரிசியை பற்றிய ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்பொழுது கொஞ்ச நாளுக்கு முதல் நான் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று அதுல இந்த ஸ்ரீலங்காவில அந்த கவுனி அரிசியை பற்றி சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றபடியில ஒரு தடவை இந்த புரோகிராம் செய்யும் பொழுது நடிகர் ஆரி அவர்கள் இந்த கவுனி அரிசியை பற்றி சொல்லி இருந்தார். தான்கள் சாப்பிடுவதாகவும் மிகவும் உடம்புக்கு நல்லது என்று சொல்லி இருந்ததை பார்த்திருந்தேன். அந்த அரிசியை நான் இதுவரைக்கும் காணவே இல்லை. நன்றி. வணக்கம் வாணி. வாங்க. கருப்பு கவுனி அரிசி நான் கடந்த 9 மாதங்களாக இதை பாவிக்கின்றேன். எப்படி பாவிக்கின்றேன் என்றால், நான் ஒரு பேணி கருப்பு கவுனி அரிசி எடுத்தால் 1 பேணி கொள்ளு எடுக்கிறது.
கொள்ளெடுத்து தனித்தனியாக வறுத்து அதை அரைக்க பவுடரை அரைக்க சீரகமும் மிளகும் போட்டு அரைச்சு தண்ணியில அந்த பவுடரை காய்ச்சி தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு உப்பு போட்டு அதை குடிக்கிறது ஒரு நேர சாப்பாடா நான் அதை பயன்படுத்துறேன். ஏண்டா காலமே மத்தியானமோ இரவோ அதை கருப்பு கவுனி அரிசிய பயன்படுத்துறேன். நான் வறுக்கேக்க அது அந்த வெடிச்சு வரைக்க அந்த சோழன் வறுக்கேக்க நாங்கள் எப்படி வடிக்குமோ அப்படி வெடிச்சு ஒரு வெள்ளத்தன்மையா வெள்ளை இது தெரியும். அப்ப கவுப்பி இல்ல கவுனி கொள்ளு ஊற வச்சு போட்டு வறுக்கிறீங்களா? சும்மா ரெண்டே இல்ல தனித்தனியா என்னன்னா கொள்ளு டக்கண்டு வறுபடும். இல்ல குதிரை கொடுக்கறாது கொள்ளு நல்லதாம் என்னத்துக்குன்னு கேட்டா உடம்பு இடை குறையும் என்று சொல்லுவாங்க. அது கண்ணேரத்துக்கு வச்சு அவிக்கிறண்டா. ஓ இப்ப வறுக்கிறண்டா போய் கவர்த்திடலாமா? கவுனி வேற கவுனி அரிசி கவுப்பி வேற கவுனி வேற கவுனி வந்து கருப்பாத்தான் இருக்கு. இந்தியாவில இருந்து வந்திருக்குது. ஆனா நாங்கள் வாங்கல ஒரு நாள். அதோட விலை வந்து நோமலான விலை வந்து ₹5.99 இங்க இருக்கு. இதுதான் அந்த கவுனி கருப்பு கவுனி. நல்ல கருப்பா இங்க இருக்கு தமிழ்ல. ஓ இதுதான் அந்த அரிசி. கொள்ளு வந்து உடம்புல இருக்கிற நீரை குறைக்கும் என்று சொல்றாங்க. எனக்கு அது உண்மையா தெரியாது. ஆனால் நான் 9 மாதமாக சாப்பிட்டேன், டயட் பண்ணினேன், எல்லாம் செய்தேன் தான். ஆனா நிறைய குறைஞ்சன, நிறைய உடல் எடை குறைஞ்சன. அதுக்காக அந்த அளவுக்கு மிஞ்சி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது தனியா அதுவும் சரி வராது. கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கிறதா? கொள்ளுக்கு ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றது? நான் ஹோஸ் ஏதோ குதிரை நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். ஓகே பார்த்தா இருந்தா நான் போட்டு விடுங்க. ஓகே சனிக்கிழமை இரவு இந்த அரிசி சாப்பிட்டோம் நாங்க. எங்களோட மகன் வீட்டுல மகளோட பேத்திர பர்த்டே வந்திருந்தது. அப்ப எங்களை அன்விட்டே பண்ணியிருந்தா எங்களோட ஃபேமிலியெல்லாம் போயிருந்தோம். அப்ப இந்த கவுனி அரிசியும் இது தனியா இந்த கருத்து அரிசியோட இல்லை, கடைகளில் விற்கிறாங்க. சில வேற அரிசிகளும் அதோட கலந்து. அப்ப ஒரு சிறங்க சோறு தான், ஒரு சிறங்க தான் சாப்பிடக்கூடிய அந்த சோறும் பெரிய ரால் வாடி. நான் கண்டதே இல்லை இந்த அளவு பெரிய ரால் இருக்கும். அந்த சோறோட ஒரு சோஸ் மாதிரி வச்சுருந்தா அதுவும் தான் நாங்கள் சாப்பிட்டோம் போன சனிக்கிழமை இரவு. இந்த கவுனி அரிசியும் அந்த அதோட வேறு அரிசியும் கலந்து ஒரு சிறந்த சோறு, அவ்வளவுதான். அதுவும் அந்த இந்த சோஸோட அந்த ராலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடும்போது தனியாக சாப்பிடும்போது நல்லா இருந்தது. போன சனிக்கிழமை சாப்பிட்டோம் கவுனி. நெடுக சாப்பிட இயலாது தான், நெடுக சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கடினமான அரிசி தான். ஆனால் குழைய காய்ச்சல் இல்லை, கொஞ்சம் இந்த உதிர் பருவமாக தான் அந்த சோறு இருந்தது. அந்த சோஸ் நிறைய இருந்ததால அதோட அப்படியே அள்ளி சாப்பிட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதை சாப்பிட்டோம் நாங்கள். சத்தான சாப்பாடுன்னு தான் சொல்கிறார்கள். அது இல்லை சத்து தான், இங்கேயும் அது கொஞ்சம் விலை தான் இங்கே இருக்குது தமிழில். அது எனக்கும் தெரியாது. அப்போ சுவிஸில் இருந்து வந்த ஒரு உறவு தான் அங்கே தனக்கு இது தமிழ்கடலில் இருக்கும்னு கேட்டு வாங்கி போனோம். வாங்க போக்கில் தான் இது கண்டு கேட்டால் இதான்ட்டு சொன்னார். இல்லையாண்டா கருப்பு ஒரு நல்ல ப்ரௌனாக இருக்கும். ஆனால் நான் ஒரு நாள் பயன்படுத்தலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருவர் சொன்னார், ஒருவர் தான் அது வாங்கி இரவில் ஊற வச்சு போட்ட அரிசியை காலையில் 8 மணிக்காலும் நீங்க ஊற போட்டு போட்டாதான் அதான் சொல்றேன். இப்ப இரவுல ஊற வச்சு போட்டா அவர் காலையில இல்லை மத்தியானம் கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு கொடுக்க கணவருக்கு டயபெட்டிக் போகாது, ஆனால் கொஞ்சம் ட்ராப் பண்ணி குறைய காட்டுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அது ஊற வைக்கணும் நினைக்கிறேன். ஊற வச்சுட்டு தான் அது இதான் தோணும். ஆனால் வண்டும் இருக்குது. ஆனால் இந்த ஐடியா நல்ல, ஆனால் அவர்கள் சொன்னது அரைச்சி வச்சு போட்டு களி மாதிரி செய்து போட்டு கூழ் மாதிரி இருக்கும். செட்டியான சுவையா இருக்கும். என்னன்னா மிளகு சீரகத்தோட அந்த டேஸ்டும் இருக்கேக்க நல்ல. சில வழியில நான் அந்த இறுக்கமா செய்து போட்டு ஒரு சம்பல் அடிச்சு அந்த சம்பளோட களி மாதிரியா நல்லா இருக்கு. ராணிமோகன் இதே இந்த கொள்ளுதான் கனடால இருந்து கொள்ளு அரிசிட்ட போட்டும் சமைக்கணும்.
ஒரு பருப்பு மாதிரி ஒரு சின்ன சப்ப வட்ட வட்டமா மூடின இருக்கு. மாதிரி இருக்கும். அரிசிக்குள்ள வட்ட என்னண்டு வட்டமா போட்டு இருக்கு. ஏன்னா கொள்ளு அவிய நிறைய நேரம் எடுக்கிறது. சோறுக்கு அரிசிட்ட குத்தரிசிட்ட போட்டுட்டு குத்தரிசி இருக்கலாம் இருக்கலாம் அதுல பாருங்க அது கொஞ்சம் கூட இந்த தான். இதுதான் ஜெர்மன்ல இருக்குது அந்த கொள்ளு லைன் கை சாமன் கையில சொல்றது. எடுத்து காட்டுங்க. கையில் லைன் சாமன் சொல்றேன். இந்த பேக்கெட் பாருங்க, நான் கையில எடுத்து லைன் சாமன். மற்றவளம் காட்டணும், பிளெயின் ஐடி கேக்க காட்டணும். வாணி ஆங்கிலத்துல கோஸ் கிரீம் கிராம் கோஸ்கிரா அதான் குதிரை கொடுக்குற பருப்பு. இதுதான் குதிரைக்கு போடுற கொள்ளு தான். குதிரை கொடுக்குற பருப்பு தான். இப்படி இது வேறன்றமா கிடக்கு. இத போய் இது வேற போல கட்டுப்பட்டு இது உமி அந்த தீர்த்துப்பட்டுதான் இருக்கு. அதான் கருப்பா கிடக்கு. ஒரு பிரவுன் கலர், டார்க் பிரவுன். கொள்ளு கருப்பா தான் இருக்கும். இல்ல கருப்போ பிரவுனோ ஒரு ப்ரௌன் மாதிரி தான் இருக்கு, கருப்பா வராது கொள்ளு. காட்டுங்க என்ன இருக்கு. இது வாகவும் கருப்பா கிடக்கு. கொள்ளு பிரவுன் கலர், டார்க் பிரவுன் கலர். ஒரு ப்ரௌன் இல்ல வெள்ளையும் கருப்பும் சேர்ந்ததும் தெரியல, 2 விதமா இருக்கலாம். அந்த பாதி பாதியா இருந்த ஒரு இதா சப்பையா இருக்கு. தமிழ் கடையில கேட்டு பாப்போம். இருக்கு. இல்ல தமிழ்லயே கிடக்கு, தமிழ்ல கொள்ளு கொள்ளுண்டு இருக்கும். அது கொள்ளு இங்க ஜெர்மன் கடையில் நோமல் கடையிலையும் இருக்கு. இப்ப எங்களுக்கு ஜெர்மன்ல வந்து ரோஸ்மன் டேஎம்ல தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா சோறாக சமைச்சு நம்ம எனக்கு தெரியல, ஆனால் குறைவு தான் அந்த கவுனி. ஆனால் அதுல விஷயம் இருக்குதான். அரைச்சி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சான் ஒரு பசிக்கு. அது வந்து சரியான தவிடோட இருக்கிறது. அப்ப நீங்க வந்து அது நிறைய சாப்பிட மாட்டீங்க. அப்ப வந்து இப்ப வெள்ளை சோறு பசுமதினா அது கிணறு இல்லாத அரிசி நீங்க கூட சாப்பிடுவீங்க. ஆனா இது வந்து கிணதியானது, ஆனா அது சத்து நிறைஞ்சது. நீங்க இந்த ரைஸ் கப்பாலே ஒரு இதே கூடி போச்சோன்னு சொல்ல, இதால ஒரு கப் போட்டீங்கன்னாலே 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளவு இதா இருக்கு. நான் சாப்பிட்ட அனுபவத்துல சொல்றேன், அங்கதான் சாப்பிட்டேன் சாப்பிட ஒரு 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 நான் சொன்னேன், ஒரு 10 சோறு எடுத்தீங்கன்னாலே அவ்வளவு வயிறு ஃபுல்லாகும். சொட்டு சோறு தான் சாப்பிடலாம். சொட்டு சோறு நான் இது அதுக்கு பிறகுதான் நான் இதுல இணையத்துல தேடினால் எங்கண்ட இதுல வந்து தமிழ் கடையில கிடக்குறத பற்றி தெரியாது. இங்க வந்து அப்போதைக்கு இவங்களோட பாமசில இருக்குது. இல்ல அமேசான்ல அதுல பார்த்து அனுப்பான் போய் கொள்ளு 500 கிராம் 4 ரூபா பத்திச்சா பவுன்ஸ். அது விலை தான். 500 கிராம் தமிழ் கடையில இங்க இருக்குது. எங்க இடத்துல தமிழ் கடையில 5 ரூபா 99 1 கிலோ இருக்கு. 1 கிலோ. அது சரி ஒரு தடவை இல்ல அத வறுத்துட்டு இப்படி வச்சு பொடியாக்கி போட்டு அப்பப்ப கொஞ்சம் கஞ்சாவோ கூழா குடிச்சா போகும். இப்ப சோறு போகாட்டாலும் மிளகு சீரதையும் போட்டு செய்துட்டா நல்லா இருக்கும் காரத்தோட சேர்ந்து. இந்த அவசரத்துக்கு பசி டக்குன்னு நீங்க சாட்சி போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு இலகுவான சாப்பாடு. விழாவில நல்ல சுகமா இருக்கு. நீங்க அதை குடிச்சீங்கன்னா நல்ல வயிறு நல்லா இருக்கு. மற்ற டயபெட்டிக் நல்ல பண்ண சொல்றவர்கள் குறையுமா வறுத்து போட்டு திரிக்கிறதா? திரிக்கிறாரு. தனியா அரிசிய மட்டும் வறுத்து திரிக்கிறேன். இல்ல இல்ல கொள்ளையும் சேர்த்துதான் நான் வறுக்கிறேன். நான் உங்களோட என்ன அரிசியோட வறுக்குற நீங்க? கொள்ளும் இப்ப என்ன சொல்லி கொண்டிருக்கிற பத்னி அரிசி கேக்குறீங்களா? அங்காலே அவர் சொல்றாரு கவுனி அரிசியை கொஞ்சம் வறுத்து போட்டு அப்புறம் கொள்ளை வேறையா வறுத்து போட்டு உங்களுக்கு வேணுமெண்டா இப்போ காரத்துக்கு தேவைண்டா கொஞ்சம் மிளகு சீரகத்தையும் போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு திரிச்சிட்டு வைங்க பவுடரா அப்படியே இருக்கும். தேவையான நேரம் நீங்க கஞ்சோ கூழோ காய்ச்சி குடிங்கன்னு சொல்றாரு. களியை காய்ச்சி குடிக்குமா? களி குடிக்கலாம். தண்ணியா காய்ச்சி குடிக்கிறது. தனியா காய்ச்சினா கூழ், கட்டியா காய்ச்சினா களி குடிக்கலாம். எப்படி என்னால் வாக்கில் போனா சரி. இதுவும் நல்ல பதில் தான். எப்படி இருந்தாலும் வாய்க்குல போனா சரி, எந்த ரூபத்தில் செய்யறீங்களோ போனா சரி சரி. இது விலைக்கு காரணம் என்னன்னா இதுல உற்பத்தி குறைவு. இதுல விதையை எடுக்க மாட்டாம இருக்கிறாங்களா அதை பயிர் செய்யறது இல்ல. இப்ப இல்லாட்டாலும் இப்ப சனங்கள் பெருசா வாங்க இல்லைன்னு விலை அவ்வளவு கூட வைக்கணும். இந்தியா உற்பத்தி ஆகுறதும் அது குறைவா இருக்கலாம். இது வந்து அந்த காலத்துல பாருங்க, சீனாவில வந்து அரசர்கள் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க என்னடா தாங்க மட்டும்தான் அவ்வளவுக்கு உற்பத்தி குறைவண்டடியா மக்கள்கிட்ட போனா தங்களுக்கு இல்லாம போட மாட்டேன் அப்படிதான் அவ்வளவு விலைக்கு மக்கள் வாங்கவும் மாட்டேன்னு தானே கொண்டு வந்தானே. அப்ப இதுல தாயமே சீனா தான். இப்ப இந்தியா ஸ்ரீலங்கா பக்கம் வந்துட்டுதான்.
இந்தியாவில பயிரிடப்படுது. இருக்கலாம். நல்ல விஷயம். வாங்க அதோட வாங்க. ஆனா அது கலர் நல்ல டாக்கா இருக்கும் அது. அதான் இவர் சொன்ன மாதிரி நீங்கள் கூழ் செய்த கொஞ்சம் ஒரு தேத்தனை கப்பாலே ஒரு சின்ன கப்பில அளவுக்கு செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பின்னர் டைம்ல குடிச்சாலே சத்து தானே இருக்கு தானே. எனக்கு நல்ல பிரயோசனமானதா இருக்கு. நான் இவங்களோட கடைக்கு போனா ஒரு கப் பார்க்கணும். இல்லை இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்க நீங்கள். ஆனால் தெரியலை எனக்கு, அங்கேருந்து வந்தவர் இங்கே வாங்கிட்டு போனார். மற்றபடி இப்போ வந்திருக்குமென்னு நினைக்கிறேனுங்க. எல்லா கடையிலையும் எல்லாம் கிடக்கு தானே. என்ன ஏற்கனவே உள்ள விலையே இப்போ என்னடு கேட்டால் அங்கே யுத்தம் நடக்கு தான், பெட்ரோல் இல்லாமல் சாமான் எல்லாம் விலை கூட்டியாச்சு. ஏற்கனவே விலை ஒரு மழை பெஞ்சாலே அதுக்கு விலை கூட்டுறது. இப்போ இது வேற பிரச்சனை. அப்போ இதுக்கு இன்னும் கூட்டுவார்கள். விமான தடையால வரையில சாமான உண்டு. நேற்று தான் வண்டிக்காதுகள் போய் வேண்டின. ஆனா இங்க கிடக்குத்தான் விலை கதை விடுவார்கள். உங்களுக்கு இருந்தது தானே வாணியக்கா, உங்களுக்கு தடை இல்லாம பிளைட் ஓடிக்கொண்டு இருந்தது, இங்க தடையா இருந்ததுதான். வணக்கம் வாணி. இங்கு வாணி நேற்று என்ன மகன் துருக்கி கடையில போய் தான், துருக்கி கடையில ரைஸ் வாங்குறவர் அந்த அரிசி வாங்க பழமையா 11 ஈரோ தான் அந்த அரிசி. நேற்று 15 ஈரோ போட்டு இருந்தேன், வாங்கிட்டு வந்தேன். அதான் வந்து சொன்னார், அம்மா எல்லா சாமானும் விலை கூட்டிட்டாங்களம்மா. விலைதான், எல்லாம் விலைதான். சூப்பர் கேட்டே சரியான விலை. இப்ப 10-15 சென்டியும் கூட்டி இருக்கிறாங்க. எல்லாம் விலை கூட்டியாச்சு. 10-15 கூட்டினாலும் பரவாயில்ல. இங்க 10-15 சென்ட்ஸ் கூட்டினா பரவாயில்ல. இது 4 யூரோவா கூட்டி இருக்கணும். அதுவும் 5 கிலோ அரிசி வாணி. அப்ப 5 கிலோ அரிசி என்றா 1 கிலோ 3 யூரோ கூட தானே. சரியான விலை. சரி, நன்றி. கவுனி அரிசியை இன்னும் கொஞ்சம் பார்த்து செய்து பார்ப்போம். நல்ல வடிவான பேர் என்ன கவுனி.